புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பிடித்த, என்னை கவர்ந்த தமிழ் பட வரிசையில் இந்த பதிவில் ரசிகர்களால் புரட்சி கலைஞர் என்றும் கேப்டன் என்றும் மக்களால் அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் நடித்து 80களிலும் 90களிலும் வெளிவந்த எனக்கு மிகவும் பிடித்த படங்களின் நினைவுகளை, புரட்சி கலைஞரின் ரசிகனாக அவர் நடித்த சில படங்களின் அற்புதமான நினைவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ் சினிமாவில் 80களிலும் 90களிலும் கமல், ரஜினி என்ற இரு பெரிய நட்சத்திரங்களுக்கு இடையே மூன்றாவது நட்சத்திரமாக தமிழ் திரை உலகில் நீண்ட நாள் பிரகாசித்துக் கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் தமிழக மக்களின் அன்பையும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களின் பெண்களின் பிடித்த நாயகனாக திகழ்பவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இங்கு கமலுக்கும் ரஜினிக்கும் ஆரம்ப காலங்களில் பாலச்சந்தர் என்ற மிகப்பெரிய இயக்குனர் தொடர்ந்து அவருடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக தமிழ் திரை உலகில் உருவாக்கிவிட்டார். இந்த காலகட்டங்களில் பல இன்னல்கள் அவமானங்களுக்கு இடையிலும் பல இடங்களில் வாய்ப்பை தேடி அலைந்து தனது விடாமுயற்சி மூலமாக வெற்றிக் கனியை பறித்தவர் விஜயகாந்த் அவர்கள். இவருடைய ஆரம்ப காலங்களில் இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் இவருடைய பல படங்களை இயக்கி விஜயகாந்தின் வெற்றிக்கு உதவி புரிந்தார். குறிப்பாக இவருடைய நடிப்பில் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை என்ற படத்தை இயக்கி வசூல் ரீதியாக அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் ஒரு நடிகராகவும் உருவாக்கினார். 70களிலும் 80களிலும் ஏன் 90களில் முற்பகுதியில் பிறந்தவர்களுக்கும் இருந்த ஒரே பொழுதுபோக்கு சினிமா மட்டுமே மற்றும் விளையாட்டு. அதுவும் குறிப்பாக சினிமா மக்களின் மிக முக்கிய பொழுதுபோக்காக அக்காலங்களில் இருந்தது. இதை அக்கால கட்டங்களில் பிறந்தவர்கள் நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம். அதுபோல் முதலாக நான் தியேட்டரில் சென்று பார்த்த கேப்டன் படம் ஆர். சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் புரட்சி கலைஞரின் அம்மன் கோயில் கிழக்காலே படம். ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ். ஆகஸ்டில் 1986 ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதுதான் நான் முதலாக விஜயகாந்த் அவர்கள் நடித்து தியேட்டரில் ஆர். பார்த்த சுந்தரராஜன் முதல் படம். அவர்களும் புரட்சி கலைஞர் அவர்களும் இணைந்து கொடுத்து வெள்ளி விழா கண்ட படமாக அமைந்தது வைதேகி காத்திருந்தாள் படம். இப்படத்தை டிவியில் மட்டுமே பார்த்து பல பேர் ரசித்திருப்போம். அதில் நானும் ஒருவன். ஏனென்றால் அக்கால கட்டங்களில் ஒரு புதிய படம் ஒரு பெரிய இயக்குனரால் இயக்கப்பட்டு இருந்தால் அப்படம் ஊரில் உள்ள ஒரு பெரிய தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். பெரிய தியேட்டர் என்று நான் இங்கு குறிப்பிடுவது ஏசி தியேட்டர் மற்றும் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள திரையரங்குகளில் மட்டுமே பெரும்பான்மையாக வெளியிடுவார்கள். நகரப்புறங்களில் இப்படம் எங்கள் ஊர் புதுச்சேரியில் உள்ள ஆனந்தா திரையரங்கில் வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் ஓடி சக்கை போடு போட்டது. இப்போது அந்த இடத்தில் அந்த தியேட்டர் இல்லை, ஒரு 3 நட்சத்திர ஹோட்டலாக மாறியுள்ளது. தமிழகத்தில் பல திரையரங்குகளில் 150 நாட்களுக்கு மேல் ஓடியது. குறிப்பாக 10 தியேட்டருக்கு மேல் 200 நாட்களை கடந்து ஓடி விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களிலேயே அதிக நாள் ஓடிய படமாகவும் அதிக வசூலை குவித்த படமாகவும் அக்கால கட்டத்தில் இப்படம் விளங்கியது. இந்த காலகட்டங்களில் ஒன்றை கண்டிப்பாக குறிப்பிட்டு கூற நான் விருப்பப்படுகிறேன். அது எதுவென்றால் ஏசி தியேட்டர்களில் டிக்கெட் கட்டணம் அதிகமாக இருக்கும். 3வது வகுப்பு டிக்கெட் 2 ரூபாய்க்கு மேல் இருக்கும். அப்பணம் அக்காலங்கட்டங்களில் ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் படம் பார்க்க வேண்டும் என்றால் 10 ரூபாய்க்கு மேல் செலவாகும். அக்காலங்கட்டிகளில் 100 நாட்களுக்கு மேல் ஒரு படம் ஓடிய பிறகு அந்த ஊரில் உள்ள சிறிய தியேட்டர்களில், குறிப்பாக ஏசி வசதி இல்லாத தியேட்டர்களில் ரீரிலீஸ் செய்வார்கள். அப்படிதான் 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை செய்தது. பிறகு இப்படம் எங்கள் ஊர் மீனாட்சி தியேட்டரில் 2வது ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த தியேட்டரின் பெயர் இப்போது முருகா தியேட்டர் என்று புதுச்சேரி ராஜீவ் காந்தி சிக்னல் அருகே இன்றும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த படத்தை நான் பார்த்த நினைவு இன்று வரையில் என் மனதில் பசுமையாக நிறைந்து இருக்கிறது. இப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஜோடியாக ராதாவும் அவருடைய நண்பர் ராதாரவி ஒரு ஆரம்ப முக்கிய சண்டை காலங்களில் காட்சி புரட்சி ஒன்றில் கலைஞர் நடித்திருப்பார். விஜயகாந்த் அவர்களுடன் நடிப்பதை தவிர்த்து வந்த ராதா அவர்கள் இப்படத்தில் முதல் முறையாக விஜயகாந்த் அவர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார்.
இந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த வருடத்தின் சிறந்த நடிகர் என்ற பிரிவில் பிலிம்பேர் விருது கிடைத்தது. இந்த படத்தை பார்க்கும் ஆவலை எனக்கு தூண்டியது யார் என்றால் இசையை ஞானி இளையராஜா என்று கூறுவேன். ஏனென்றால் இப்படத்தின் பாடல்கள் மொத்தம் 6 அனைத்தும் சூப்பர் ஹிட் பாடல்கள். அதிலும் குறிப்பாக எனக்கு பிடித்த பாடல் காலை நேர பூங்குயில் என்ற பாடலை எஸ்பிபி அவர்களும் ஜானகி அவர்களும் மிக அருமையாக பாடி அசத்திருப்பார்கள். இந்த பாடலை எழுதியவர் கங்கை அமரன் அவர்கள். இந்த பாடல் என்னுடைய ஃபேவரேட் சாங் ஆகும். அதுபோல் உங்களுக்கு இப்படத்தில் மிகவும் பிடித்த ஃபேவரேட் சாங் எது என்பதை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடவும். இந்த படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவி அவர்கள் நடித்தார். அங்கும் இப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. கன்னடத்திலும் ரீமேக் செய்தார்கள். பிற்காலத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய ஒட்டுமொத்த திரையுலக வாழ்க்கையிலே இப்படத்தின் பாடல்கள் போல் மிக அருமையான சூப்பர் ஹிட் பாடல்கள் ஒரு சில படங்களில் மட்டுமே அமைந்தது. இந்த படத்தின் பாடல்கள் இன்று வரை பல இசை கச்சேரிகளிலும் போட்டிகளிலும் இன்றும் மழலைகளால் பாடப்பட்டு வருகிறது. இந்த படத்தை பார்க்காத விஜயகாந்த் ரசிகர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் உறுதியாக கூறுவேன். டைரக்டர் சுந்தரராஜன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய வைதேகி காத்திருந்தாள் மற்றும் அம்மன் கோயில் கிழக்காலே இந்த 2 படங்களும் விஜயகாந்த் அவர்களை பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் வரை கொண்டு சேர்த்தது. பல கிராமத்து மக்களை விஜயகாந்த் ரசிகர்களாக மாற்றிய பங்கு இந்த 2 படங்களுக்கும் உண்டு. ஏனென்றால் இதற்கு முன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சில வெற்றி படங்களை கொடுத்து இருந்தாலும் அவை சிட்டி சப்ஜெக்ட் படங்கள் ஆகவும் ஆக்ஷன் கிரைம் படங்களாகவும் இருந்தது. நான் இந்த அம்மன் கோயில் கிழக்காலே படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று என்னுடைய பள்ளி பருவத்தில் என் அம்மாவிடம் பல நாட்கள் நச்சரித்து கடைசியாக என்னுடைய பெரிய அத்தை அவங்களுடைய ஊரிலிருந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த போது நாங்கள் அனைவரும் அன்று இரவு 10 மணி செகண்ட் ஷோ இந்த படத்தை பார்த்தோம். குறிப்பாக 80களில் 90களிலும் உழைக்கும் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்கும் சினிமா காட்சியாக இரவு காட்சி இருந்தது. நமக்கு ஒரு நடிகரை பிடித்து போய் அவருடைய ரசிகராக நாம் மாறி போய் இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஏனென்றால் ரஜினி அவர்களின் ஸ்டைலால் கவர்ந்து பல பேர் அவருடைய ரசிகர்களாக மாறியிருப்பார்கள். அதுபோல் உலக நாயகனின் அசாத்தியமான நடிப்பை பார்த்து வியந்து பலர் கமல் அவர்களின் ரசிகர்களாக இன்று வரை இருப்பார்கள். அந்த வகையில் அந்த காலகட்டத்தில் ஆக்சன் பட விரும்பிகளாக இருக்கும் பலர் மற்றும் அரசியல் பஞ்சு வசனங்களை விரும்பும் பலருக்கு இருந்த ஒரே சாய்ஸ் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே. ஏனென்றால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் அசாத்தியமான வேகமான துணிச்சலான சண்டை காட்சிகளை பல படங்களில் பார்த்து அவருடைய சண்டை காட்சிகளுக்காகவே நான் அவருடைய ரசிகனாக மாறினேன். இதற்கு பல படங்கள் உதாரணமாக கூறலாம். உழவன் மகன், சத்ரியன், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் என பல படங்களில் அவர் போடாமல் பல சண்டை காட்சிகளில் தூள் கிளப்பு இருப்பார். என்னை கவர்ந்த புரட்சி கலைஞரின் 2வது படமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிப்பில் R.K. செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த புரட்சி கலைஞரின் கேப்டன் பிரபாகரன் படமாகும். ஏனென்றால் இப்படம் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆகஸ்ட் 1991 ஆம் ஆண்டு வெளிவந்தது. இப்படத்தினை என்னுடைய 10ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிந்தவுடன் அதே வாரத்தில் எங்கள் ஊர் ஆனந்தா தியேட்டரில் சினிமாஸ்கோப்பில் கண்டுகளித்த படமாகும். இந்த படத்தை இயக்குவதற்கு முன்பே R.K. செல்வமணி அவர்களுடைய இயக்கத்தில் மாபெரும் வெற்றியடைந்த புலன் விசாரணை என்ற படத்தை புரட்சி கலைஞரும் R.K. செல்வமணியும் கொடுத்திருந்தார்கள். அந்த படத்தின் வெற்றிக்குப் பின் அதிக எதிர்பார்ப்பு கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு அவருடைய ரசிகர்களின் 100வது படமாக அமைந்தது. விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்கள் காலரை தூக்கிவிட்டு செல்லலாம். எந்த ஒரு தமிழ் திரையுலக நடிகருக்கும் ஜாம்பவான்கள் சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல் என எவருக்கும் அவர்களுடைய 100வது படம் மிகப்பெரிய வெற்றியை குறிப்பாக வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை அடையவில்லை.
கேப்டன் பிரபாகரன் அடைந்த வெற்றியை தொட்டுக்கூட பார்க்கவில்லை, இனியும் அமையுமா என்று தெரியவில்லை. என்ன பொறுத்தவரையில் விஜயகாந்த் அவர்களை முதலாக மிக அழகாக ஸ்டைலிஷ் ஆகஸ்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒவ்வொரு காட்சியிலும் கே செல்வமணி அவர்கள் இப்படத்தில் விஜயகாந்தை மிக அழகாக காட்டியிருப்பார். குறிப்பாக கோட் சூட் உடன் பல காட்சிகளில் நடித்திருப்பார். இதற்கு முன் விஜயகாந்த் அவர்களை பல படங்களில் சிவந்த கண்களுடன் வெறித்தனமான பார்வையுடனே பல படங்களில் பார்த்திருப்போம். இப்போதும் அப்படத்தை நீங்கள் பார்த்தால் இதை தெரிந்து கொள்ளலாம். விஜயகாந்த் அவர்கள் தமிழீழத் தலைவர் மெதகு பிரபாகரன் மேல் அளவு கடந்த அன்பும் பற்றும் வைத்திருந்தார். அவர் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் சூட்டினார். தனது மகனுக்கும் விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டினார். மற்றபடி இப்படத்திற்கும் தமிழ் ஈழத் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த காலகட்டங்களில் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்படும் படங்களின் ட்ரெய்லர்கள் அப்படம் வரவிருக்கும் தியேட்டர்களில் இடைவெளியின் போது வெளியிடுவார்கள். அந்த வகையில் கேப்டன் பிரபாகரன் படத்தின் ட்ரெய்லர் மிக பிரம்மாண்டமாக தயார் செய்து வெளியிட்டார்கள். இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்ப்பதற்காகவே பல பேர் அக்காலகட்டங்களில் கேப்டன் பிரபாகரன் படம் வெளிவரவிருக்கும் தியேட்டருக்கு சென்று அப்போது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு படத்தின் இடைவேளையின் போது வெளியிடும் ட்ரெய்லரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். குறிப்பாக இப்படத்தின் ட்ரெய்லர் மிரட்டும் வகையில் இருந்தது. அப்படத்தின் ட்ரெய்லரில் வில்லன் யார் என்று தெரியாத அளவிற்கு கட் செய்து வெளியிட்டு இருந்தனர். மன்சூர் அலிகான் முகம் அப்படத்தின் ட்ரெய்லரில் ஒரு இடத்தில் கூட முழுமையாக வராது. அவரை பின்புறமாகவும் சைடு ஆங்கிள் மூலம் மன்சூர் அலிகானின் முகம் மக்களுக்கு பரிச்சயமானது. இப்படத்தில் முதலில் மன்சூர் அலிகான் நடித்த வில்லன் படத்தில் கரிகாலன் எனும் நடிகர் நடித்தார். பிறகு ஒரு சில காரணங்களால் அவர் மாற்றப்பட்டு மன்சூர் அலிகானுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு மன்சூர் அலிகான் வீரப்பன் கதாபாத்திரத்தை நன்றாக செய்திருப்பார். கேப்டன் பிரபாகரன் படத்தில் 2 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த படத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் சண்டை காட்சிகள். அக்காலகட்டத்திலும் சரி என்று வரை விஜயகாந்த் படங்களில் 2 படங்களின் சண்டை காட்சிகள் மிக பிரபலமாக பேசப்படும். அதில் ஒன்று சத்திரியன் படத்தில் வரும் மார்க்கெட் சண்டை காட்சி. இதில் பொன்னம்பலத்துடன் விஜயகாந்த் போடும் சண்டை காட்சி பெரிய அளவில் பேசப்பட்டது. அதைவிட பல மடங்கு ரசிகர்களால் பேசப்பட்டு கொண்டாடப்பட்ட சண்டை காட்சியாக இப்படத்தில் வரும் போலீஸ் ஸ்டேஷன் சண்டை காட்சியாகும். விஜயகாந்த் அவர்கள் அந்த சண்டை காட்சியில்தான் அப்படத்தில் அறிமுகப்படுத்தி இருப்பார் கே செல்வமணி. இப்போது இருப்பது போல் எந்தவித கிராபிக் காட்சிகள் எதுவும் இல்லாமல் போடாமல் விஜயகாந்த் அவர்கள் அனாசயமாக இந்த சண்டை காட்சியில் பட்டையை கிளப்பியிருப்பார். இப்பொழுதும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் யூடியூபில் இந்த படத்தின் சண்டை காட்சியை பாருங்கள். அவ்வளவு வேகமாகவும் வெறித்தனமாக இருக்கும். இப்படத்தில் மன்சூர் அலிகான் தன் அசாத்தியமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருப்பார். குறிப்பாக வீரப்பனை நேரில் பார்க்காதவர்களுக்கு வீரப்பன் இப்படித்தான் இருப்பாரோ என்று ஒரு எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியது. குறிப்பாக இப்படத்தின் பின்னணி இசை இளையராஜா மிரட்டியிருப்பார். அதுவும் அந்த ஒரு பாட்டு ஆட்டமா தேரோட்டமா பாட்டு எனக்கு மிகவும் பிடித்த சுவர்ணலதா அவர்கள் பாடிய பாடல். இன்று வரை காலங்கள் கடந்து நிற்கிறது. இப்படத்தின் பெரும் பகுதியான படப்பிடிப்பு சாலக்குடியில் பல இன்னல்களுக்கு இடையே 3 மாதங்களுக்கு மேல் நடைபெற்றது. இப்படத்தின் சண்டை காட்சியில் விஜயகாந்தின் தோல் பட்டை மூட்டு விலகியது. அந்த வலியும் பொறுத்துக் கொண்டு ஒரு சில காட்சிகள் நடித்துக் கொடுத்து பின்பு சிகிச்சை எடுத்துக் கொண்டார். இப்படத்தில் வரும் ரயில் சண்டை காட்சி பிரம்மாண்டமாக படம் பிடித்து இருப்பார்கள். அச்சண்டை காட்சி ஹிந்தி படமான சோலே படத்தில் வரும் சண்டை காட்சியை மிஞ்சியிருந்தது. சென்சார் போர்டு கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பல இடங்களில் கத்தரி போட்டது. பல காட்சிகளை நீக்கியது. வசனங்களை நீக்கியது. இவை எல்லாவற்றையும் மீறி வெளிவந்து மக்களின் பேராதரவுடன் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை அள்ளியது. இந்த படத்தின் வெற்றியில் முக்கிய பங்காற்றிய ஒரு நபரை நான் இங்கு குறிப்பிடுகிறேன்.
அது யார் என்று நீங்களும் கணித்திருப்பீர்கள். அது அரசியல் வசனங்களுக்கு பெயர் பெற்ற வசனகர்த்தா மற்றும் டைரக்டர் லியாத் அலிகான் அவர்கள். படத்தில் வரும் வசனங்கள் ஒவ்வொன்றும் நச்சென்று இருக்கும். இப்படத்தின் கிளைமாக்ஸ் சண்டை காட்சிக்குப் பிறகும் 10 நிமிடம் படம் தொடரும். அந்த 10 நிமிடமும் விஜயகாந்த் அவர்கள் அனல் பறக்க லியாத் அலிகான் அவர்களின் வசனங்களை பேசி நடித்திருப்பார். இதுக்கு ஒரு பெரிய தைரியமே விஜயகாந்த் மற்றும் செல்வமணி அவர்களுக்கும் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆக்சன் படத்தில் கடைசி 10 நிமிடங்கள் கோட் சீன் வசனத்தை மக்கள் பார்த்து கேட்டு ரசித்து கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் என்றால் அந்த சிறப்பு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரால் மட்டுமே முடிந்தது. இன்று வரை எந்தவொரு நடிகரும் விஜயகாந்த் அவர்களைப் போல அரசியல் வசனங்களை மிக கூர்மையுடன் தைரியமாகவும் நேரடியாகவும் பல படங்களில் பேசி நடித்தது இல்லை. இனி நடிக்கப் போவதும் இல்லை என்று நான் இதை இங்கு ஆணித்தரமாக குறிப்பிட விரும்புகிறேன். பிடித்த கேப்டன் படங்களில் அடுத்த படமாக நான் இங்கே கூற விரும்புவது ரமணா படத்தைதான். ஆமி படத்தை தமிழ் மக்கள் கொண்டாடினார்கள். தமிழ்நாட்டையும் கடந்து தமிழர்கள் வசிக்கும் பல நாடுகளில் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இப்படம் 2002ஆம் ஆண்டு தீபாவளி வெளியீடாக வெளிவந்தது. இப்படம் அந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றது. இப்படம் நம் நாட்டில் அரசியல்வாதிகளையும் தாண்டி அரசு ஊழியர்கள் செய்யும் ஊழல்களை மிக அருமையாக படம் பிடித்து காட்டியிருப்பார்கள். இப்படத்தில் விஜயகாந்த் முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் நடித்திருப்பார். பொதுவாக படங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால் இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட படம் என்று ஒரு பேச்சுக்கு கூறுவார்கள். ஆனால் ரமணா படம் விஜயகாந்துக்கு மட்டுமின்றி அவருடைய ரசிகர்களுக்கும் இது ஒரு மாறுபட்ட படமாக உண்மையிலேயே இருந்தது. ஏனென்றால் இப்படம் ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு அதிரடி திரைப்படமாக இருந்தது. குறிப்பாக அரசு அலுவலகங்களில் நடக்கும் அவலங்களை தோலுரித்து காட்டியது. படத்தில் விஜயகாந்த் ஒரு கல்லூரி பேராசிரியராக மிக இயல்பாக நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் நபராக நடித்திருப்பார். மற்றும் இப்படத்தில் வசனங்கள் குறைவாகவே இருக்கும். ஆனால் சண்டை காட்சிகள் தேவையான இடத்தில் நச்சென்று இருக்கும். குறிப்பாக ஒரு சில படங்களில் மட்டுமே விஜயகாந்த் கிளைமாக்ஸ் காட்சியில் இறந்து விடுவது போன்று நடித்திருப்பார். அதுவும் இப்படம் வெளிவந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மிக உச்சத்தில் இருந்தார். குறிப்பாக அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் நிலையில் இருந்தார். இருந்தாலும் இப்படத்தின் கதையின் மீதும் முருகதாஸ் மீதும் இருந்த நம்பிக்கையால் இப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் இறந்து விடுவது போல் நடித்திருப்பார். அதுவே வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. இன்று வரை தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறும் பெரிய ஊழல்களை ஒரு சில காட்சிகளை வைத்து மிக இயல்பாக காட்டியிருப்பார்கள். ஆக்சன் கதாநாயகனான புரட்சி கலைஞர் இப்படியான காட்சிகளில் நடிப்பதற்கே ஒரு தனி தைரியம் வேண்டும். அது விஜயகாந்த் அவர்களிடம் இருந்தது. இப்படம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், வாங்காமொழி என்று பல மொழிகளில் ரீமேக் செய்து வெளியிட்டார்கள். எஸ்.